الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد سمع الله قول التي تجادلك في زوجها وتشتكي من الله والله يسمع تحاوركما إن الله سميع بصير صدق الله العلي العظيم. அனைத்து புகழும் அகிலத்தாரை படைத்து பரிபாலிக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே உரித்தாகுக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சோற்றை அயராது பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், முத்தகீன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் நிரப்பமாக உண்டாகட்டுமாக. சங்கை பொருந்திய அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைய தினம் ஓதப்பட்ட சூறாக்களில் கத் சமிஅ அல்லாஹ் என்ற நுஜூமுடைய ஆரம்பம் சூரத்துல் முஜாதலா. இந்த சூறாவில் அல்லாஹ் தஆலா விடம் ஒரு பெண்மணி முறையிட்டதை, அதற்கு எப்படி அல்லாஹ் உடனே பதிலளித்தான் என்பதை சொல்லித் தருகிறான். எனவே இந்த சூறாவில் நாம் படிக்க போகக்கூடிய பாடம், இஸ்லாமிய சமூக பெண்களை எப்படி இந்த பெண்ணை போல நாம் உருவாக்க வேண்டும். ஒரு பெண் கேட்கக்கூடிய கேள்விக்கு அல்லாஹ் உடனே அப்படி பதில் சொல்கிறான் என்றால், அந்த பெண்ணுடைய தக்குவாவும் அந்த பெண்ணுடைய இறையச்சமும் அந்த பெண்ணுக்கு அல்லாஹ்விடத்தில் இருந்த நெருக்கத்தையும் இஸ்லாமிய சமூகத்தின் பெண்கள் படிக்க வேண்டும். பொதுவாகவே மற்ற மதங்களுக்கு முன்னால் இஸ்லாம் பெண்களுக்கு அதீத முன்னுரிமையும் முக்கியத்துவத்தையும் கொடுக்கும். இந்த ஆயத்தினுடைய தெளிவுரைக்கு முன்னால் நாம் கொஞ்சம் பெண்களை குறித்து இஸ்லாம் என்ன சொல்கிறது என்பதை விளங்கினால் இந்த தெளிவுரையை இன்னும் அழகாக புரிந்து கொள்ளலாம் என்ற அடிப்படையில் ஆரம்பமாக இஸ்லாம் ஒரு பெண் குழந்தையாக பிறந்ததிலிருந்து மௌத்து வரைக்கும் இஸ்லாம் எப்படியெல்லாம் தங்கத்தட்டில் வைத்து அந்த பெண்ணை பார்க்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். எல்லா மதங்களையும் மார்க்கங்களையும் போல இஸ்லாம் பெண்களுக்கு ஏதோ போகிற போக்கே ஒரு சில உரிமைகளை கொடுத்து விட்டுவிட மார்க்கம் அல்ல இஸ்லாம். பெண்ணுடைய குழந்தை பிறப்பிலிருந்து கடைசி அந்த பெண் தள்ளாத வயது வரையும் அவளுக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை பார்க்கக்கூடிய மார்க்கமாக இஸ்லாம் மட்டும்தான் இருக்கிறது. ஹதீஸ்களையும் குர்ஆனுக்குள்ளும் கொஞ்சம் நீங்கள் நுழைந்து பாருங்கள். ஒரு பெண் குழந்தை பிறந்து விட்டால் உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை இதுதான், உங்களுக்கு பரக்கத் செய்யப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு ஆண் குழந்தைகளுக்கும் நாயகம் அது பரக்கத் என்று சொல்லவில்லை. பெண் குழந்தைகளை முன்வைத்துத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத் என்றே சொல்லித் தருகிறார்கள். இன்னும் அதிகமாக சொல்ல போனால் 2 பெண் குழந்தைகள் 3 பெண் குழந்தைகள் ஆக்கப்பட்டு விட்டால் நாயகம் இப்படி சொன்னார்கள், அந்த பெண் குழந்தைகளுக்கு எந்த வித்தியாசமும் காட்டாமல் நீங்கள் நல்ல முறையில் வளர்த்தெடுத்து நல்ல முறையில் திருமணம் வைத்து வடித்தால் உங்களையும் என்னையும் அல்லாஹ் தஆலா சுவனத்தில் இப்படி வைப்பான் என்று தங்களுடைய விரல் காட்டி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசியிருக்கிறார்கள். உலகத்தில் எந்த மத தலைவரால் இப்படி பேச முடியும் பெண்ணினத்தை குறித்து? முழுக்க முழுக்க தந்தையின் பொறுப்பில் அந்த பெண்களை பாதுகாப்பாக தந்தை வளர்க்க வேண்டும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொண்டு கடைசியாக அந்த பெண்ணை திருமணம் முடித்து கொடுத்த பிறகு தந்தையுடைய ஸ்தானத்தில் அப்படியே வரக்கூடுகிறார் கணவர். இப்பொழுது அந்த பெண்ணுக்கு எல்லாம் கணவராகி போகிறார். எனவே கணவர் அந்த பெண்ணை நன்றாக பார்க்க வேண்டும் என்றால் கணவனுக்கு சொல்ல வேண்டும். நாயகம் சொன்னார்கள், கைருக்கும் கைருக்கும் லி அஹ்லி வ அன கைருக்கும் லி அஹ்லி. உங்களிலே ஆக சிறந்தவர் யார் என்றால், யார் உங்கள் மனைவிடம் நல்ல பேர் எடுக்கிறாரோ அவர்தான் நல்லவர். நான் எனது மனைவிடம் நல்ல பேர் எடுத்திருக்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலக கணவன்மார்களுக்கெல்லாம் எப்படி தனது மனைவியை நடத்த வேண்டும் என்ற பாடத்தை கற்றுத் தருகிறார்கள். இது கணவனுடைய கட்டுக்கோப்பில் அந்த பெண் அடுத்த கட்டம்
வளருகிறார். எப்படி ஒரு பெண்ணை அல்லாஹ் பாதுகாத்து கொண்டு வருகிறார். எந்த கட்டத்துக்களாவது போய் அந்த பெண் உரியவர்களிடம் போய் சிக்கிக் கொள்ளக்கூடாது. அந்த பெண்ணுடைய பொறுப்புதாரிகளிடம் போய் அந்த பெண் சுருக்கிக் கொள்ளக்கூடாது. எனவே அந்த பெண்ணுடைய அடுத்த கட்டங்கள் மாறி வர வர ரசூலுல்லாஹ் கவனமாக அந்த கட்டத்தினுடைய பொறுப்பாளர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அடுத்து அந்த பெண் ஒரு குழந்தையை பெறுகிறாள், தாயாகிறாள். அந்த குழந்தைக்கு தாயான அந்த பெண்ணு பின்னால் அந்த மகன் பின்னால் வளர்ந்து வருகிறான். ஒரு நல்ல படிப்பு, நல்ல வேலைக்கு போகிறான். பிறந்த உடனே கூட சொல்லலாம் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உனது உலகத்தில் நீ யாருக்காவது அதீதமாக உபகாரம் செய்ய வேண்டும் என்றால் உனது தாய்க்கு செய்ய வேண்டும். நாளை மறுமையிலே உனது நோக்கம் அதுதான் சுவனம் வேண்டும் என்று கேட்கிறாய். அந்த சுவனத்தை நாயகம் அறவரையில் சொன்னார்கள், அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத், நீ உனது தாயின் காலடியில் சுவனத்தை எடுத்துக்கொள். எப்படி ரசூலுல்லாஹ் ஆரம்பத்திலிருந்து பெண்களை பிடித்துக் கொண்டு வருகிறார்கள் என்று நாம் பார்க்க வேண்டும். தந்தையாக இருந்தவர்களுக்கு நாயகம் சொன்னார்கள், கணவனுடைய கட்டுக்காப்பாக்கில் பெண் வரும் பொழுது அடுத்து பேசினார்கள். அடுத்து மகனுடைய பேணுதலுக்குள், மகனுடைய பராமரிப்புக்குள் அந்த பெண் வரும் பொழுது அந்த பெண்ணுக்கு என்னவெல்லாம் ஒரு தாயாக ஒரு மகன் செய்ய வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து சொல்கிறார்கள். கடைசி கட்டம், இப்ப மூதாட்டியாக அந்த பெண் ஆகிவிட்ட பிறகு சரி எல்லாம் முடிந்ததே, ஓரத்தில் உட்கார வைத்து விடலாம் என்று நினைத்து முடிக்க கூடாது. அடுத்தும் எங்கு நாயகம் ஆரம்பித்தார்களோ அங்கேயே வந்து முடிக்கிறார்கள். அல் பரக்கத்து மகள் அகாபிரிக்கும், உங்களுடைய வீட்டில் பெரியவர்களிடம் தான் பரக்கத்து இருக்கிறது, நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். பரக்கத்திற்காக எங்கெங்களோ ஓடுகிறீர்கள், எதையெல்லாமோ பார்க்கிறீர்கள், என்னெல்லாம் வேண்டுமோ நீங்கள் கேட்கிறீர்கள், எங்கேயும் இல்லை பரக்கத். வீட்டில் முதியவர்களிடம் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு பெண்ணை பரக்கத்திலிருந்து ஆரம்பித்த பெருமானார் கடைசியில் பரக்கத்தில் கொண்டு வந்தே முடிக்கிறார்கள். இஸ்லாம் இந்த உயரத்தில் பெண்களை வைத்திருக்கிறார். இஸ்லாமிய பெண்கள் கொஞ்சம் இஸ்லாத்தை பற்றி அதிகமாக படிக்க வேண்டும். என்னவோ நாளடைவில் பெண்களுடைய நிலையெல்லாம் மிக சீர்கட்டு போய் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இருக்கக்கூடிய சினிமாக்களும் காதல்களும் மாற்று மர கலாச்சாரங்களும் பெண்களுக்கு சரிவர உரிமைகள் இல்லை என்று மீடியாக்களில் பேசுவதும், இஸ்லாத்திற்குள் வந்து பார்த்தால் இத்தனை சட்டம் இஸ்லாம் அழகாக பெண்களுக்கு தொகுத்து கொடுக்கிறது. பெண்களுடைய வாழ்க்கையை பற்றி இஸ்லாம் பேசியதை போல எந்த மார்க்கமும் எந்த மதமும் பேசவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உயரத்தில் பெண்களை வைத்திருக்கும் பொழுது நாம் இப்பொழுதுதான் அந்த குர்ஆனுடைய வசனத்திற்குள் வருகிறோம். நாம் சொன்ன இந்த விஷயத்தை எல்லாம் ஞாபகம் வைத்து இந்த வசனத்தை கொஞ்சம் பார்ப்போம். அல்லாஹ் சொன்னான், கது சமியல்லாஹு கௌலல் லத்தி துஜாதிலுக ஃபீ ஸௌஜிஹா. ஒரு பெண் நாயகத்திடம் வந்து பேசியதை அல்லாஹ் கேட்டு விட்டான். ஒரு பெண் நாயகத்திடம் வந்து தர்க்கம் செய்கிறார்கள், அல்லாஹ்விடமும் முறையிடுகிறார்கள். வதஷ்தகி இலல்லாஹ் வல்லாஹு யஸ்மஉ தஹாவரகுமா. அல்லாஹ் அவர்கள் எதை குறித்து பேசினார்களோ அதை கேட்டு விட்டான். இன்னல்லாஹ ஸமீஉன் பஸீர், அல்லாஹ் கேட்கக்கூடியவனாகவும் அறியக்கூடியவனாகவும் பார்க்கக்கூடியவனாகவும் இருக்கிறான். இந்த பெண் ஹவ்லா பின் ஸாலபா, இந்த பெண்ணுடைய கணவர் அவுஸ் பின் சாபித். அன்றைய காலத்தில் ஒரு சட்டம் இருந்தது. அந்த சட்டத்திற்கு பெயர் ரிஹார் என்று சொல்வார்கள் அரபியில். அதாவது மனைவியை பார்த்து உனது முதுகு என் தாயின் முதுகை போன்று இருக்கிறது என்று சொல்லிவிட்டால், இப்போது இந்த தலாக்கை போல அந்த பெண்கள், ஆண் பெண் கணவன் மனைவி பிரிந்து விட வேண்டும். இதுதான் சட்டமாக இருந்தது. இவருடைய கணவர் அவுஸ் பின் சாபித் இதை சொல்லிவிட்டார். தனது மனைவியை பார்த்து அறியாமல் தெரியாமல் சொல்லிவிட்டார். சொல்லிவிட்டால் எப்படி சொன்னாலும் நடந்துவிடும். விளையாட்டாக சொன்னாலும் சரி, எப்படி சொன்னாலும் அது சட்டத்திற்குரிய தீர்வு நடந்துவிடும். அப்படி உடனாக நடந்து விட்டது. இந்த பெண் என்ன செய்வது என்று தெரியவில்லை. மார்க்கப்பட்டுடைய பெண் ஹவுலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே நாடி போகிறார்கள். யா ரசூலுல்லாஹ், இப்படி எனது கணவன் என்னை பார்த்து சொல்லிவிட்டார், நான் இப்பொழுது என்ன செய்வது? எனக்கோ குழந்தைகள் எல்லாம் இருக்கிறார்கள். இப்பொழுது எனது கணவனை விட்டு நான் எப்படி பிரிந்து வருவது? இது நடக்கிற காரியம் இல்லையே. இப்படி ஒரு சட்டம் இருக்கிறது, ஏதாவது இந்த சட்டத்திலே மாற்றம் செய்ய முடியுமா? இதுவெல்லாம் நாயகத்திடம் அந்த பெண் முன் வந்து கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹ் எப்பொழுதும் தன்னிச்சையாக பதில் சொல்ல மாட்டார்கள். அல்லாஹ் சொன்னதைத்தான் நாயகம் சொல்வார்கள். எந்த விதமான சட்டமும் அதுவரையும் இழக்கப்படவில்லை. பெருமானார் அமைதி காத்தார்கள். எந்த அளவுக்கு என்றால், இந்த இவர்கள் இருவரும் பேசிக் கொள்வது உள்ளே இருக்கக்கூடிய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்களாம், அங்க ரசூலுல்லாஹ்வுடன் அந்த பெண் பேசுவது எனக்கு கொஞ்சம் கூடுதல் குறைச்சலாக கேட்டது. என்ன விஷயம் என்று தெளிவாக கேட்கவில்லை. ஆனால் எனக்கு கேட்காத அந்த விஷயத்தில் வானத்திலிருந்து அல்லாஹ் ஆயத்தை இறக்கி விட்டான் அந்த பெண்ணை குறித்து.
என்ன இறக்கினான்? அதுசமி அல்லாஹ் மௌலல்லதி துஜாதிலுக ஃபீ ஜௌஜிஹா, நாயகமே தனது கணவன் விஷயத்தில் உங்களிடம் வந்த அந்த பெண்ணுடைய செய்தியை நான் கேட்டுவிட்டேன். அல்லாஹ் எத்தனை இடத்துல கேட்டுட்டேன்னு சொல்றானா? 3 இடத்துல திரும்ப திரும்ப சொல்றான். அடுத்து சொல்றான் வதஷ்தகி இலல்லாஹ், அவர் அல்லாஹ்விடத்திலே முறையிட்டு விட்டால் வல்லாஹு யஸ்மஉ தஹாவுரகுமா, அல்லாஹ் தஆலா அவர்கள் பேசியதை கேட்டு விட்டான். இன்னல்லாஹ ஸமீஉன் பஸீர், அல்லாஹ் கேட்பவனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கிறார். இப்படி நடந்து போச்சு. இதற்கு தீர்வு கேட்கிறார்கள். அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் தீர்வு சொல்கிறான். இப்படி செய்து விட்டால் ஒன்றும் பாவம் கிடையாது, முடிந்து விட்டது. தவறாக செய்துவிட்டால் அல்லாஹ் அடுத்து சொன்னான், நீங்கள் ஒரு அடிமையை உரிமை விடுங்கள். முடியாத பட்சத்தில் 2 மாதம் தொடர்ந்து நோன்பு வையுங்கள். அதுவும் முடியாத பட்சத்தில் 60 ஏழைகளுக்கு உணவு ஊழியுங்கள். இப்படி கொடுத்தால் இதற்கு இது சரிசமமாக ஆகிவிடும் என்று அடுத்து தொடர்படியாக அந்த ஆயத்தில் அல்லாஹ் பேசுகிறார். ஒரு மார்க்கம் சம்பந்தப்பட்ட பெண், இவள் மனைவி, நபிமாருடைய மனைவி கிடையாது, நபிமாருடைய தாய் கிடையாது, சஹாபா எதுவும் கிடையாது. அவள் ஒரு மார்க்கம் பேணுதலுடைய பெண் கேட்டதன் அடிப்படையில் அல்லாஹ் ஆயத்தை இறக்குகிறான் என்றால் அன்று அந்த பெண்களுக்கு இருந்த தத்துவாக்கள் எப்படி இருந்தது, எவ்வளவு இறையச்சம் கொண்டிருந்தார்கள் என்றால் அல்லாஹ் இப்படி ஆயத்தை இறக்கி பேசுவார். அன்று அந்த ஹவுலா பின் சாலாவை தெரியாதவர்கள் கிடையாதாம். அவ்வளவு மார்க்கம் பற்றுடைய பெண். எந்த அளவுக்குன்னா ஒரு தடவை உமர் ரலியல்லாஹு அன்ஹு தெருவில் நடந்து போயிருக்கும் போது உமர் ரலியல்லாஹு கூப்பிடுகிறாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அமீருல் முஃமினீன், அப்போ கூப்பிட்டு கேட்டார்களாம், உமரே நீங்கள் சிறு வயதிலிருந்து இருக்க வரையும் நான் பார்த்திருக்கிறேன். உமேர் என்று சொன்னார்கள். உமேர் என்றால் சின்ன உமர் என்று பொருள். அப்ப சின்ன வயசுல இருந்து உங்களை நான் பார்த்துட்டு இருக்கேன். நீங்கள் அப்போது ஆடு மேய்ந்து போவதும் சில நேரங்களில் அங்கு இங்குமாக விளையாடுவதும் இதுவெல்லாம் நாங்கள் உங்களை சிறு வயதிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இப்பொழுது நீங்கள் ஒரு பெரும் தரஜாவில் இருக்கிறீர்கள், மக்களுக்கெல்லாம் அமீருல் முஃமினீனாக இருக்கிறீர்கள் என்றெல்லாம் உமர் ரலியல்லாஹுவிடம் பேசிக் கொண்டே இருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹுடைய பக்கத்தில் ஜாரூத் என்று சொல்லக்கூடிய அவருடைய உதவியாளர் இருந்தார். அவரை இங்கே உங்க 2 பேரும் பேசுறத கவனமா அவரும் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ஒரு பெண்மணி, சாதாரண ஒரு பெண்மணி தெருவுல ஒரு அமீருல் முஃமினீன் இவ்வளவு நேரம் பேசுது, இவங்களும் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்களே என்று இவருக்கு ஒரு சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்கிறது. பேசியவள் அடுத்து உபதேசம் செய்ய ஆரம்பித்து விட்டார். அந்த பெண், என்னதான் அமீருல் முஃமினீனாக நீங்கள் இருந்தாலும் கொஞ்சம் மௌத்தை அஞ்சு கொள்ளுங்கள், மௌத்துடைய விஷயத்தில் கொஞ்சம் பயந்து கொள்ளுங்கள். அறிவாளிகள் யார் என்றால் மௌத்தை பயப்படுவார்கள், மௌத்துக்காக தாங்கள் தயாராகுவார்கள். யாருக்கு? உமர் ரலியல்லாஹு. அடுத்து சொன்னார்கள், நீங்கள் மிகப்பெரிய உச்சத்தில் இருக்கிறீர்கள், மக்களிடத்தில் நீதமாக நடங்கள். யாரை பார்த்து? உமர் ரலியல்லாஹு பார்த்து. உமர் என்றால் நீதம் தான். உமர் ரலியல்லாஹு நீதத்தையும் பிரிக்க முடியாது, இருவரும் சேர்த்து தான் இருப்பார்கள். அப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு பற்றி இந்த கௌலா அவர்கள் இப்படி பேசினார்கள். பக்கத்தில் இருந்த உதவியாளர் அதுவரையும் பொறுத்தார், அதற்கு மேல் அவரால் பொறுக்க முடியல. என்ன பேசுறீங்க, யாரை பார்த்து பேசுறீங்க கேட்டு விட்டார். உமர் ரலியல்லாஹு கொஞ்சம் அந்த உதவியார் கையை பிடித்து விட்டு அவர்கள் பேசட்டும் விடுங்கள் என்று சொல்லிவிட்டு பல செய்திகள் அவர்களுக்கு மத்தியில் பேசப்பட்டது. பின்னர் ஹவுலா திரும்பிய பிறகு ஜாரூதை கூப்பிட்டு உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், என்னன்னா, நீங்கள் யார் நம்மிடம் பேசினார்கள் என்று தெரியுமா? பேசிய அந்த பெண் யார் தெரியுமா? எனது ஃபர்துடைய நேரத்திற்கு மட்டும் எனக்கு விடுப்பு கொடுத்து விட்டு இந்த நாள் முழுக்க உமரே இந்த தெருவில் நின்று அவருடைய பேச்சை கேள் என்று சொன்னால் நான் கேட்பேன். என்றால் அல்லாஹ் இவருடைய பேச்சை திரும்ப திரும்ப கேட்டிருக்கிறான். கேட்டதை குர்ஆனில் பதிவு செய்து சொல்கிறான். 3 முறை நான் கேட்டேன் என்று அல்லாஹ்வே சொல்லிவிட்டான். உமர் ரலியல்லாஹு சொல்கிறார்கள். ஒரு பெண்மணி எந்த அளவுக்கு அல்லாஹ்வை நெருங்கியிருந்தால் அல்லாஹ் தஆலா இந்த வார்த்தையை இந்த பெண்ணை குறித்து பேசுவார். அல்லாஹ்வையே அந்த பெண் கேட்க வைத்திருக்கிறார்கள். நமது பெண்களுடைய நிலை எல்லாம் பாதை மாறி போகிறது, நம்மை அச்சுறுத்துகிறது. அல்லாஹ்வுடன் பேசிய பெண்மணிகள் என்க, அல்லாஹ் ஒரு சட்டத்தை தான் இட்ட சட்டத்தையே மாற்றுகிறான் என்றால் அந்த பெண்ணுடைய தரஜாக்கள் என்ன? ஜின்னிரா என்று ஒரு அடிமை பெண் இருந்தார். வெகு காலமாக அவர் அடிமையாகவே இருந்தார். ஒரு கட்டத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த பெண்ணை உரிமை விட்டார்கள். உரிமை விட்ட அந்த பெண் உரிமை விட்டு கொஞ்ச நேரத்தில் காலத்திலே அந்த பெண்ணுக்கு கண் போய் விட்டது. அங்கிருந்த காபிர்கள் முஷ்ரிக்கள் எல்லாம் இப்படி பேசிக் கொண்டார்கள், ஜின்னீரா உன் கண்ணு ஏன் போச்சு தெரியுமா? இதுவரையும் நீ இருந்தது இஸ்லாத்தை தழுவி விட்டாய், இஸ்லாத்தின் மீதே இருப்பதினால் எங்கள் தாத்து உஸா என்ற எங்களுடைய தெய்வங்கள் உனது கண்ணை வாங்கி கொண்டது, எங்கள் தெய்வங்கள் உனது கண்ணை குத்தி விட்டது.
நீ மறுபடியும் பழைய மதத்திற்கு திரும்பி வா, இல்லை என்றால் சின்னீரா அடுத்தடுத்த உறுப்புகள் உனக்கு போய்விடும். மிக பெரும் தக்குவாதாரியாக இறையச்சமுடையவளாக இருந்தவர்கள் சின்னீரா. எதுவும் பேசவில்லை அந்த எதிரிகளிடம். அப்படியா என்று கேட்டுவிட்டு திரும்பியவர்கள் முசல்லாவை விரித்து அல்லாஹ்விடத்திலே கையேந்தினார்கள். எந்த வார்த்தையும் அல்ல, அல்லாஹ் காலம் முழுக்க இந்த கண் இல்லாமலே என்னை இருக்க சொன்னால் நான் இருக்க தயார். ஆனால் ஒன்றை நீ செய்ய வேண்டும் ரஹ்மானே, என்னை உனக்காக சொல்கிறார்கள், அல்லாஹ்வை ஏற்றதினால் கண் போச்சு என்று சொல்கிறார்கள். அது நடக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது. அவருடைய வார்த்தையை நான் பொய்யாக்க வேண்டும். எனவே எனக்கு நீ கண்ணை கொடு என்று சின்னீரா கேட்க அல்லாஹ் அவர்களுக்கு கண்ணை கொடுக்கிறார். ஒரு பெண்களுடைய துஆவை அல்லாஹ் எப்படி ஏற்றுக்கொள்கிறார்? ஈமானுடைய விஷயம் வந்தால் யாருக்கும் எதையும் விட்டு கொடுக்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று வந்து விட்டால் நாயகத்தை பெண்கள் யாருக்காகவும் விட்டு கொடுத்தது கிடையாது. இன்று யாரையோ இஸ்லாமிய பெண்கள் எனது முன்மாதிரி என்று எடுத்துக் கொள்கிறார்களே, உலகத்தில் முன்மாதிரியாக எடுக்க சொல்லுவார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வரலாற்றை எழுதியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட நாம் இந்த வரலாற்றை அதிகமாக நுணுக்கமாக கவனிக்க வேண்டும். எந்த அளவுக்கு அந்த பெண்மணியுடைய பேச்சு இருந்தது, எவ்வளவு தீனுக்காக தியாகம் செய்தார்கள். ஹிஜ்ரத் செய்து வருகிறார்கள், எல்லாரும் மதீனாவுக்கு வந்து விட்டார்கள். ஹிஜ்ரத் செய்து வரக்கூடிய நேரத்தில் இவர்களுடைய அந்த பயணம் மட்டும் வழிமாறி ஹபஷாவுக்கு போய்விட்டார்கள். ஹபஷாவுக்கு போய் மறுபடியும் ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வருவதற்கு முன்னால் எல்லாரும் வந்து சேர்ந்து விட்டார்கள். பல நாட்கள் ஆனது. அந்த பெண் வந்தவர்கள் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டில் தங்குகிறார்கள். உமர் ரலியல்லாஹுடைய வீட்டில் தங்குகிறார்கள். உமர் ரலியல்லாஹு வெளியே போனவர்கள் வீட்டுக்கு வந்து கேட்டார்கள், யார் யார் வந்திருக்கிறா? அஸ்மா வந்திருக்கிறார்கள். அப்படியா, எதற்காக? அவர்கள் வருவது மாறி போய் இப்பொழுதுதான் வந்திருக்கிறார்கள் ஹிஜ்ரத்திலிருந்து என்று கேட்டுவிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அஸ்மா அவரிடம் பேசுகிறார்கள். ரலியல்லாஹு அன்ஹா, என்ன அஸ்மா, வருவதற்கு நீண்ட தொலைவாகி விட்டதா? எங்கெல்லாம் போய் இங்கு வந்திருக்கிறீர்களா? நாங்கள் உங்களை விட ஹிஜ்ரத்தில் முந்தி விட்டோமே. நாயகத்தை நாங்கள் தான் நெருக்கமாக நெருங்கியிருக்கிறோம். உங்களை விட நாங்கள் தான் பெருமானாரை நெருங்கியிருக்கிறோம். சாதாரணமாக உமர் ரலியல்லாஹு பேசுனதுதான். அப்படி பேசிய உடனே அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு அவ்வளவு கோபம் வந்து விட்டது. என்ன, எங்களை பார்த்தா ஹிஜ்ரத்தில் பிந்தி விட்டீர்கள் என்று சொல்கிறீர்கள்? நாங்கள் அங்கு போய் நாங்கள் பல கஷ்டங்களை பற்றி மறுபடியும் மதீனாவுக்கு வந்து எங்களுக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கும் இருக்கக்கூடிய இணைப்பு யாருக்கும் தெரியாது. நீங்கள் சொன்ன வார்த்தை என்னை காயப்படுத்தி விட்டது. நான் உங்கள் வீட்டில் உணவு உண்ண மாட்டேன், குடிக்க மாட்டேன் என்று சொல்லி பின்னால் ரசூலுல்லாஹ்விடம் இதை நான் கொண்டு போவேன் என்று நாயகத்திடம் போய் அஸ்மா அவர்கள் சொல்கிறார்கள். அந்த அந்த வார்த்தையை அவர்களால் ஜீரணிக்க முடியவில்லை. நீங்கள் ரசூலுல்லாஹ்விடம் தூரமாக இருக்கிறீர்கள், நீங்கள் ஹிஜ்ரத் செய்வது என்பது தாமதமாகி உள்ளது என்றெல்லாம் சொன்னவுடன் அந்த பெண்மணிகள் அதை தாங்குவதற்கு அவர்களால் முடியவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணை அமர்த்தி விட்டு சொன்னார்கள், அஸ்மா, உனக்கு அல்லாஹ் தஆலா 2 ஹிஜ்ரத்தை தந்திருக்கிறான். நீ ஹபஷாவுக்கு போனதும் திரும்பி இங்கு வந்தது 2 விதமான ஹிஜ்ரத்தை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கிறான். ஈமானுடைய விஷயத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்திலும் அந்த பெண்மணிகள் கையாண்ட முறை என்ன? முழுக்க முழுக்க இந்த நம்முடைய பெண்களுடைய வீடுகளில் நடக்கக்கூடிய செயல்கள் என்ன? எத்தனை சினிமாக்கள் நமது பெண்களுடைய நிலையை மாற்றி கொண்டு போகிறது. எத்தனை பெண்கள் இஸ்லாத்தை விட்டு சினிமாக்களால் வெளியேறி போய் கொண்டிருக்கிறார்கள். யார் யாரையோ தன்னுடைய முன்மாதிரியாக எடுத்துக் கொண்டிருக்கிறார்களே. இதற்கெல்லாம் என்ன காரணம்? இது மாதிரியான பெண்களுடைய வரலாறை பெண்களுக்கு சொல்லியாக வேண்டும். தீனுக்காக தங்களுடைய அனைத்தையும் கொடுத்த பெண்களை நாம் அவர்களிடம் சொல்லி ஆக வேண்டும். அதை புரிந்து கொண்டார்கள் என்றால் இஸ்லாத்தை புரிந்து கொண்டவர்களாக அவர்கள் ஆகுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பத்ருடைய போர் நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். முதல் போர் உக்கரம போர், பத்ருடைய போர். பத்ரில் போரிலே கலந்து கொள்வதற்கு ஒரு பெண் வருகிறார்கள். உம்மு வரகா என்ற பெண் வருகிறார்கள். பெரும்பாலும் போர்களில் பெண்களுக்கு வேலை இல்லை. ஆனால் பெண்கள் என்ன செய்வார்கள்? அங்க இருக்கக்கூடிய குற்றுயிர் குறைவுமா இருக்கக்கூடிய சகாபாக்களுக்கு மருத்துவம் செய்வார்கள். இதற்காகத்தான் பெண்கள் வருவார்களே தவிர பெண்களுக்கும் போர்களுக்கும் இஸ்லாத்தில் சம்பந்தம் கிடையாது. போரும் செய்ய மாட்டார்கள். இஸ்லாமுடைய அடிப்படை சட்டம் இது. உம்மு வரகா வந்து கேட்டார்கள், யாரும் சொல்றா, நானும் வருகிறேன். ஒருவேளை நான் அங்கு வந்து சில சகாபாக்களுக்கு மருத்துவம் செய்யும் பொழுது அந்த இக்கட்டான சூழ்நிலையில் யாராவது என் மீது அன்பை எய்தால் நான் ஷஹீதாகி விடுவேனே, எனக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து வேண்டும், நான் வருகிறேன். தீனுக்காக உயிர் திருப்பதற்கு பெண்களும் முன் வருகிறார்கள்.
பெண்கள் முன் வருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்லை நீங்கள் வர வேண்டாம், உங்களுக்கு ஷஹீதுடைய அந்தஸ்தானே கிடைக்க வேண்டும், நீங்கள் வீட்டிலே இருந்தாலே அது கிடைக்கும் என்று சொன்னார்கள். பெருமானாருக்கு அல்லாஹ் பல விஷயங்களை இப்படி அறிவிப்பு கொடுத்தார். வீட்டில் இருந்தாலே ஷஹீதா எப்படி ஆக முடியும்? ஏன்னா அன்று இருந்தது மதீனா. அப்ப ஷஹீது வீட்டிலே இருக்கும் போதுன்னா அது நடக்கிற காரியம் இல்லை. என்றாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை என்பது பொய்யாகாது என்பதனால் அவர்கள் வரவில்லை, வீட்டிலே இருந்து விட்டார்கள். நடந்தது என்னவென்றால், அவர்கள் ஒரு 2 அடிமை வைத்திருந்தார்கள், ஒரு ஆண் அடிமை, பெண் அடிமை. இதுக்கு இஸ்லாத்துல இந்த அடிமையுடைய கட்டம் என்னன்னா முதப்பரா என்பார்கள். முதப்பராவான அடிமைகள்னா யாருன்னா, எதுவரையும் அவர்கள் அடிமையாக இருப்பார்கள்னா எஜமானன் இல்ல எஜமானி மௌத்தாக வரையும் அடிமையாக இருப்பார்கள். அந்த எஜமானனோ எஜமானியோ மௌத்தாகிவிட்டால் அவர்கள் சுதந்திரமாக போய்விடலாம். எனவே இந்த 2 அடிமைகளும் தங்களுக்கு மத்தியிலே ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறார்கள், பேசிக் கொண்டார்கள். நாம் எப்போதாவது இந்த உம்மு வரத்தாவை கொன்று விடுவோம், இவர்களை கொன்றால் தான் நாம் விடுதலையாக முடியும் என்பதற்காக தூங்கி கொண்டிருக்கும் நேரத்திலே கழுத்தில் சேலையை குறித்து உம்மு வரத்தாவை கொலை செய்கிறார்கள். உம்மு வரத்தா ரலியல்லாஹு அன்ஹா ஷஹீதாகிறார்கள். நாயகம் சொன்ன அந்த வார்த்தை அப்படியே உண்மையாக ஆகிறது. பெண்களுடைய கட்டம் ஷஹீத் இந்த போர்க்களத்திலாக இருக்கட்டும், மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயத்திலாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களிலும் முன்னுரிமையில இருந்தார்கள், முதல் வரிசையில இருந்தார்கள் பெண்கள். எனவேதான் அன்றைய காலத்துடைய பெண்களையும் இன்றைய நமது பெண்களுடைய வாழ்க்கையும் கொஞ்சம் ஒத்து பார்க்க சொல்கிறோம். உலக வாழ்க்கையே கதி என்று சொல்லி இருக்கக்கூடிய பெண்கள் என்ன, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவனத்திற்கு சுப செய்தி சொன்ன பெண்கள் எங்க? நாயகம் சொல்வார்களே, பாத்திமா நாளை சுவனத்திலே முதல் பெண்மணியை உனக்கு சொல்லவா, அந்த விறகு வெட்டியினுடைய மனைவி தான் முதலில் சுவனத்திற்கு போவார்கள். ரசூலுல்லாஹ் ஏன் கேட்கும்போது அந்த சம்பவம் நமக்கு தெரியும். முழுக்க முழுக்க கணவனுக்கு அப்படி கட்டுப்பட்டு இருப்பார்கள். கணவன் கட்டுப்பாட்டில் முதல் பெண்ணாக நாளை சுவனத்துக்கு போவார்கள் அவர்கள் தான் என்று உலகத்திலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சுபசெய்தி செய்யப்பட்ட பெண்ணாக இருந்தார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக பெண்களிடம் தீன் போகிறது. தீன் போவதற்கு அசல் காரணம் என்னவென்றால் வெட்கம் போய்விட்டது. வெட்கம் எப்போது போகுமோ அப்பொழுது தீனும் எடுபட்டு போய்விடும். எந்த அளவுக்கு வெட்கம் பெண்களிடம் பாதுகாக்கப்படுமோ அந்த அளவு தீன் பாதுகாக்கப்படும். ஒரு பெண் ரசூலுல்லாஹ்விடம் வந்தார்கள், யா ரசூலுல்லாஹ், எனக்கு ஒரு விதமான நோய் இருக்குது, வலிப்பு நோய். இந்த வலிப்பு நோயின் காரணமாக பல நேரங்களில் அந்த ஆடை எல்லாம் ஒதுங்குகிறது என்னை விட்டு. இப்படி ஆகும்போது எனக்கு பெரிய சிரமமாகிறது, நான் என்ன செய்வது? எனக்கு இந்த நோய்க்கு ஷிஃபாவை தருவதாக அல்லாஹ்விடம் துஆ செய்யுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டுவிட்டு, அப்படியா, இந்த நோயுடன் நீங்கள் இருந்தீர்கள் என்றால் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு சுவனத்தில் மிகப்பெரிய தரஜாவை கொடுப்பான். ஆனால் இந்த நோயை நீங்கள் ஷிஃபாவுக்காக துஆ செய்ய சொன்னீர்கள் என்றால் அதற்காக நான் துஆ செய்கிறேன், அதுவும் நடக்கும். நீங்கள் எதை பிரியப்படுகிறீர்கள்? அந்த பெண் கேட்டார்கள், சுவனத்தின் அந்த உயர்ந்த தரஜாவை நான் பிரியப்படுகிறேன், ஆனால் ஒரு நிபந்தனை, எனக்கு நோய் ஏற்படும் பொழுது வலிப்பு வருகிறது, அந்த வலிப்பினால் எனது ஆடை நகர்கிறது, ஆடை நகராமல் நீங்கள் பார்த்து கொண்டால் அதற்காக துஆ செய்தால் இந்த ஒப்பந்தத்துக்கு நான் உடன்படுகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒருபோதும் உனது ஆடை நகராது, இதற்கு நான் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறேன் என்றார்கள். அதுபோல அந்த பெண்களுடைய ஆடையும் நகரவில்லை. காலம் முழுக்க அந்த வலிப்பு நோயால் இருந்தார்கள். வலிப்பு நோய் வந்ததை தவிர ஒரு கட்டத்திலும் ஆடை நகரவில்லை. வலிப்பு நோயுடன் ஆடை நகராமல் எடுத்துக்கொண்ட அந்த பெண்கள் எங்கே? இன்று காசுக்காக வேண்டியும் தனது ஆடைகளை யாருக்காக வேண்டியும் ஒதுக்க தயார் என்று இஸ்லாமிய எத்தனை பெண்கள் இன்று ஷார்ட்ஸ்களிலும் டிக்டாக்களிலும் நமக்கே தெரியாமல் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் பெரும் கவலை அளிக்கிறது. இன்னொரு பக்கத்தில் நாளைய முந்தைய சமூகத்தினுடைய பெண்களை பார்க்கும் பொழுது ஏன் இந்த பெண்களை போல் நம்முடைய பெண்கள் ஆகுவது இல்லை என்பதை நமக்கு கவலையை உறுத்துகிறது. இஸ்லாத்துக்காக எல்லாமே தொடர்ந்தார்கள். உஹது போரும் நமக்கு தெரிந்திருக்கும். உஹதில் போரில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல் ஷஹீதாக்கப்படுகிறார். உஹதில் ஒரு பெண்மணி வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை ஆண்களையும் போருக்காக அனுப்பிவிட்டார்கள். கணவன் உஹது போருக்கு கலந்து கொண்டார், அவருடைய சகோதரன் கலந்து கொண்டான், மகன் உஹது போருக்கு தந்தை, இப்படி வீட்டில் முக்கியஸ்தானர்களாக அத்தனை பேரும் உஹதிலே கலந்து கொள்கிறார்கள். உஹதில் திடீரென்று பெருமானாருடைய பல் ஷஹீதாக்கப்படுகிறது. அப்ப எதிரிகளால் மிகப்பெரிய வதந்தி பரப்பினார்கள், நாயகம் வஃபாத் ஆகிவிட்டார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து விட்டார்கள் என்று
எல்லா பக்கமும் வதந்தி பரவப்பட்டது. அந்த செய்தி இந்த பெண்ணுக்கும் வருகிறது. செய்தி அவர்களுக்கும் இந்த செய்தி வருகிறது, நாயகம் இறந்து விட்டார்களா, ரசூலுல்லாஹ்வா, அதெல்லாம் நடக்காது, ரசூலுல்லாஹ் இறந்திருக்க மாட்டார்கள். அடுத்து இன்னொருவர் வந்து சொன்னார், இல்லை இல்லை ரசூல் இறக்கவில்லை, உங்களுடைய கணவன் இறந்து போய்விட்டார். பெரிய கவலை கொண்ட அந்த பெண் ஆகிறார். ரசூலுல்லாஹ் எப்படி இருக்காங்க, நாயகம் நன்றாக இருக்கிறார்களா? அடுத்து கொஞ்ச நேரத்தில் இன்னும் செய்து வருகிறது, உனது கணவனை போல் உனது தந்தையும் ஷஹீதாகி விட்டார். இன்னும் வெறும் கவலைக்குள்ளானார்கள். அடுத்தும் கேட்டார்கள், நாயகம் எப்படி இருக்கிறார்கள்? கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு செய்தி வருகிறது, உங்கள் மகனும் வஃபாத்தாகி விட்டார்கள். செயலிழந்த போனார் அந்த பெண். ஆனாலும் கேட்டால், நாயகம் எப்படி இருக்கிறார்கள்? அடுத்த செய்தி வந்தது, உனது உடன் இருந்த சகோதரனும் மௌத்தாகி விட்டார். செயலிழந்த அந்த பெண் இருந்தாலும் அடுத்தும் கேட்டார்கள், நாயகத்தை நான் காண வேண்டுமே. அடம் பிடித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டுவிட்டு நாயகத்திடம் அந்த பெண் சொன்னார்களாம், யா ரசூலுல்லாஹ், எனக்கு என்று யாரும் கிடையாது, ஆனால் அத்தனைக்கும் மருந்து இருக்கிறது. நாயகமே, நீங்கள் இருக்கிறீர்கள், அத்தனை இன்னல்களுக்கும் உங்களை பார்த்து நான் சரி கட்டுகிறேன். ஒரு பெண்ணுடைய பக்கபலமாக இருக்கக்கூடிய எல்லாரும் இருந்தாலும் கூட பெருமானார் எனக்கு போதும் என்றார்களே. நாயகம் சொன்ன ஆத்தை ஹதீஸ் நமக்கு நினைவுக்கு வரும். லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகுன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். உங்களில் யாரும் பரிபூர்ண முஸ்லிமாக முடியாது எதுவரையும் தனது பெற்றோரை விடையும் தனது குழந்தைகளை விடையும் நாயகத்தை விரும்பாத வரை அவர் உண்மையான முஸ்லிம் கிடையாது. அப்படியே அச்சசல் சஹாபி பெண்மணிகள் தங்கள் வாழ்க்கையாக அதை எடுத்திருக்கிறார்கள். இந்த விஷயத்தை எல்லாம் நமது வீட்டு பெண்களிடம் போய் சேர்க்க வேண்டும். அது நமதுடைய தலையாய கடமையாக இருக்கிறது. இஸ்லாமிய பெண்களுடைய நிலை மிக மோசமாக போய்கொண்டிருக்கிறது. முடிந்த அளவுக்கு நம்முடைய பெண்களை இந்த செல்போன்களிலும் இந்த டிவியிலிருந்து முதலில் வெளிக்கொண்டு வர வேண்டும். எந்த அளவுக்கு இதிலிருந்து நாம் வெளிவந்து வந்து விட்டோமோ அந்த அளவுக்கு நாம் குர்ஆனின் பக்கம் அல்லாஹ்வின் பக்கம் பெண்களை ஒதுக்கி விட்டோம் என்பதை நாம் தீர்க்கமாக சொல்ல முடியும். அந்த நேரங்கள் பாதுகாக்கப்படாததனால் இந்த பெண்களுடைய விளைவுகள் எல்லாம் மிக மோசமாக போய் கொண்டிருக்கிறது. நான் ஏற்கனவே ஒரு முறையும் சொல்லியிருக்கிறேன், ஒரு நடிகர் வைத்த இஃப்தாருக்கு உலக முஸ்லிம்கள் என்று சொல்ல முடியாத அத்தனை போய் கலந்து கொண்டார்கள். அதில் ஒரு பெண்மணி புர்கா அணிந்து கொண்டு பேசக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? நம்மை பிரமிக்க வைக்கிறது, இவர் ஆரம்பத்திலிருந்து இஸ்லாத்தின் மீதாக இருக்கிறார், இல்லை வேறு வேஷத்தில் புர்காவை போர்த்தி கொண்டு வந்தாரா என்று என்ன பரவிக்கிறது. என்ன சொன்னால் தெரியுமா? இந்த வார்த்தையை சொல்கிறார், நான் முஸ்லிமாக அவருடைய உடைய முஸ்லிம் தான் என்று தெரிவிக்கிறது. சொன்னால், நான் ஓம்பு திறந்தேன், மக்ரிபுடைய தொழுகையும் தொழுகவில்லை, எனது நடிகன் என்ன செய்கிறான் என்பதை பார்ப்பதிலே எனது நேரம் கழிந்து போய்விட்டது. ஒரு ஃபர்லை விட்டு விட்டு அதை பகிரங்கமாக மீடியாக்கள் முன்னால் சொல்லும் அளவுக்கு ஆகிவிட்டது என்றால் அந்த பெண்ணுக்கு எந்த அளவுக்கு இஸ்லாம் போய் சேர்ந்திருக்கிறது. ஒரு பெயர் தாங்கி முஸ்லிம் என்று சொல்கிறோமே, அதுவும் இங்கு இல்லை. அந்த பெயர் தாங்கி முஸ்லிமுக்கும் கூட ஒரு பாவம் செய்து விட்டாலும் கூட அதை மறைக்க வேண்டும் என்று தான் தோன்றும். உண்மையிலே போனாங்க வச்சாங்க எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா யாரும் முன் வந்து இப்படி பேச முடியாது. காரணம், நான் யாருடன் பேசுகிறேன், எதை வெளிப்படுத்துகிறேன், இது எனக்கு மட்டும் ஒன்றான வெட்கமோ கவலை அல்ல, முழு இஸ்லாமிய சமூகத்தையும் இதற்குள் நான் கொண்டு வருகிறேன். இதெல்லாம் எடுப்படுகிறது என்றால் மிக்க ஈமானை விட்டு வெளியேறக்கூடிய நிலையில் தான் பெண்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி ஆக வேண்டும். எனவே முதலில் நமது வீட்டை நாம் இந்த விஷயத்தில் சரி பண்ணால் அல்லாஹ் தஆலா அடுத்த சமூகத்தை சரி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுப்பான். வல்ல அல்லாஹ் தஆலா நமது வீட்டு பெண்மணிகள் எல்லாம் ஃபாத்திமாவை போல, இந்த ஹவுலா பின்த் ஸஹராவை போல அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.